உங்களை தேடி வரும் நல்ல காலம். ஏனென்றால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மனதில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுவதில்லை என்ற வருத்தமா? இனி அந்த கவலையை போக்க வருகிறார். 12 வருடங்களுக்கு பிறகு தனது உச்ச ராசியான கடகத்துக்குள் நுழைகிறார். அதுவும் விபரீத ராஜயோகத்துடன். அடித்தது ஜாக்பாட். இனி வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிதான். அந்த யோகம் பெறும் 3 ராசிகள் துலாம், விருச்சிகம் மற்றும் கடகம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை தேடி வரும், விரும்பும் சம்பளத்துடன். உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் இனி நிறைவேறும். பணவரவும், தொழிலில் லாபமும், வேலையில் சாதனையும், பதவி உயர்வும் என தொழிலில் கொடிகட்டி பறக்கப் போகிறார் துலாம் ராசிக்காரர். 10ஆம் இடத்தில் குரு தொழில் ஸ்தானமாகும். அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தந்தை வழியில் ஆதரவும் பாசமும் நினைத்தது நிறைவேறும். புது வீடு, மனை, புது வாகனம் என பணவரவும், சுபகாரியங்களும், மனதில் மகிழ்ச்சியும் கூடும். இவ்வளவு நாள் பரபரப்பான வாழ்க்கையில் இனி வசந்தம் வீசும். குடும்பத்தினர், உறவினர்களின் ஆதரவும் அன்பும் கூடும் ஐப்பசி 1 முதல். அடுத்தது கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு கடன், உடல்நிலை பிரச்சனை, வழக்கு, வம்பு இப்படிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாம் மாறும் காலகட்டமாகும். நிதி பிரச்சனை, வழக்குகளில் நல்ல தீர்வு ஏற்படும், வெற்றியை தரும். அதேபோல் வெளிநாட்டு பயணம், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் காலகட்டம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நேரமாக வருகின்ற ஐப்பசி 1 முதல் இனி எல்லாமே நல்ல செய்தியாக இருக்கும். எனவே ஐப்பசியில் அடைமழை மட்டுமல்ல, மகிழ்ச்சி மழையும் தான். எனவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வுக்கான வாய்ப்புகளை பெறவும். மற்றவைகள் எல்லாம் அவரவர் திசா புத்தி பொறுத்தது. கர்மவினை தீர இறை வழிபாடு அவசியம் என்பது நலம் தரும். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.